அநேகமா உயிரோட இருக்கும் போதே போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கிட்டா ஒரே ஆசாமி நானா தான் இருக்கும் போல. என்ன பண்றது, நீ பண்ண பாவத்துக்கு ஆண்டவ இதுதான் தண்டனை முடிவு பண்ணியிருந்தா இதை அனுபவிச்சு தான் ஆகணும். அவன் அந்த பையன் அவன் ஒரு அப்பாவை மட்டுமா தேடுறான், ஒரு நல்ல இனிஷியல் தேடுறான். சோ அவனுக்கு இப்போ ஒரு நல்ல இனிஷியல் சுமாரான ஒரு அப்பா கிடைச்சு. தாத்தா இப்ப நான் எஸ் முள்ளங்கி கரெக்டா? ஆண்டி எனக்கு ஜனுவு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆண்டி, கொஞ்ச நேரம் விளையாட விடுங்க ஆண்டி, போவாதீங்க ஆண்டி. முதல்ல உங்க அப்பா யாருன்னு தெரிஞ்சிட்டு வா, அப்புறம் ஜனுவோட விளையாடலாம். இப்ப என்ன ஆகுற, நீ உனக்கு டிஎன்ஏ டெஸ்ட் வேணாமா? ஆமா வேணாம் சார். அப்ப இவன் தான் உன் பிள்ளைன்னு ஒத்துக்கோ. என்ன சார் ஒரு குண்டு தூக்கி போறீங்க? அப்ப ஏதாவது ஒரு வழிக்கு வரணும் நீ. சார் நீங்க டெஸ்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஹலோ நர்ஸ், லாங் சைஸ் கத்தி 2, ஒரு ட்ரில்லர். ஒரு நிமிஷம். சார் உங்க வெயிட் என்ன? 60 கிலோல ஆரம்பிச்சு ஒரு 80 வரைக்கும் போகும் சார். அப்போ 6 இன்ச் ட்ரில்லரு, ஒரு ஸ்பேனரு, 5 சிசர்ஸ், ஓகேவா? சார் டாக்டர் என்ன இவ்வளவு கரடு முரடான ஐட்டம் எல்லாம்? இவருக்கு என்ன பிளட் டெஸ்ட் செய்ய போறீங்களா இல்ல உடம்ப பார்ட்டா பிரிச்சு விற்க போறீங்களா? எல்லாம் ஒரு சேஃப்டிக்காக தான். அண்ணா அநேகமா உயிரோட இருக்கும் போதே போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கிட்டா ஒரே ஆசாமி நானா தான் இருக்கும் போல. என்ன பண்றது, நீ பண்ண பாவத்துக்கு ஆண்டவ இதுதான் தண்டனை முடிவு பண்ணியிருந்தா இதை அனுபவிச்சு தான் ஆகணும். அண்ணா ஹலோ பாரு கணபாடி, நான் பிளட் எடுக்கும்போது மூச்சை இழுத்து பிடிச்சிக்கிட்டு டெட் பாடி மாதிரியே கிடக்கணும். கொஞ்சம் அசைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு மூட் அவுட் ஆகி மாறு. அப்புறம் சார் உங்க பேர் என்ன? நரசிம்மராஜ் சார். எப்படி கரெக்டா சொன்னீங்க? மாற கீப் எல்லாம் சொல்றீங்களே. பயப்படாத சார். நான் வெளியில வெயிட் பண்றேன். இவங்களுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு ஏதோ நல்லபடியா ஒரு ரிசல்ட்டை சொல்லுங்க சார். எதுக்கு தைரியத்துக்கு நீங்களும் கூடவே இருங்க சார், ப்ளீஸ் சார். நான் ஏன் இருக்கணும், நானும் அந்த பையனுக்கு அப்பா. சார் ப்ளீஸ் சார், இருங்க சார். போயா அர்ஜான் சார் இருங்க சார். சார் ஐயோ வேணாம் சார். அம்மா சார் போஸ்ட்மார்ட்டம் ஓவர், நீங்க டெலிவரி எடுத்துக்கலாம். சார் இவருக்கு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண சொன்னா கொன்னுட்டீங்களா? சாரி பழக்க தோஷத்துல ரெகுலர் டயலாக சொல்லிட்டேன். ஹி இஸ் பெர்ஃபெக்ட்லி ஓகே. சார் இந்த டிஎன்ஏ டெஸ்ட் மூலமா பல உண்மைகள் தெரிஞ்சாகணும் சார். சரி ரிப்போர்ட் எப்போ தருவீங்க? நாளைக்கே டாக்டர் பார்த்த சாரதிட்ட கொடுத்துட்றேன். வெரி குட் சார். எவ்வளோ ஃபீஸ் தரணும்? ஐயோ டாக்டர் பார்த்த சாரதி ரெஃபர் பண்ணவர், ஃபீஸ் எல்லாம் வேணாம். பட் கேன் டு யூ மீ ஃபேவர்? என்ன ப்ளீஸ் சென்ட் மீ as many bodies as possible. சார் போன ஜென்மத்தை வெட்டியா இருப்பான் சார். பிட் பாக்கெட் அடிக்காம ஒரு நாளும் இருக்க வேணாம். பிளேட் இல்லாம ஒரு நாளும் இருக்க வேணாம். என்னடா முள்ளங்கி, என்னடா இது பிளாஸ்டரி? பிளட் எடுத்தாச்சு. எதுக்கு? டிஎன்ஏ டெஸ்டுக்கு. டிஎன்ஏ டெஸ்டா? இந்த டெஸ்ட் பண்ணா நான் உண்மையிலேயே யார் பையன் தெரிஞ்சிடும். ஏய் முள்ளங்கி, எனக்கு தெரியும்டா நீ அவர் புள்ளதான். ஆனா இந்த டாக்டருங்க குழப்பாம இருக்கணுமே. கவலைப்படாதீங்க பாட்டி, நல்லதா நடக்கும். உங்க அப்பா ரத்தத்தை எடுத்தாங்களா? எடுத்தாங்களே. ஐயோ மாத்தி சொல்லாம இருக்கணுமே. நீ கவலைப்படாத மங்கு, அங்க ஹரிதாஸ் தாத்தா இருந்தாரு, எல்லாத்தையும் பாத்துக்கிட்டாரு. அப்படியா? அப்ப ஏமாத்த மாட்டாங்கடா. ஏய் முள்ளங்கி, நீ இந்த சேரியிலேயே இருக்கணுமா இல்ல அந்த பங்களால இருக்கணுமான்னு அந்த டிஎன்ஏ டெஸ்ட் அதான்டா முடிவு பண்ணும். ஐயோ போச்சே பங்காரு, காணாம போச்சே. என்ன காணாம போச்சு? இந்த புள்ளதான் இந்த அரை டவுசர் போட்ட புள்ளதான் எடுத்திருப்பான். பாட்டி என்ன காணாம போச்சுன்னு சொன்னாதானே எங்களுக்கு தெரியும். 30 வருஷத்துக்கு முன்னாடி என் புருஷன் ஆசையா வாங்கி கொடுத்த சுருக்கு போய் காணாம போச்சே. அதுல பணம் ஏதாவது வச்சிருந்தீங்களா? ஆமா பாட்டி, அதுல 320 ரூபா பணம் இருந்தது. பாத்தியா
அதுல எவ்வளவு பணம் இருக்குங்கறத கரெக்டா சொல்றான். இவன் தான் பாட்டி எடுத்திருப்பான். முள்ளங்கி சாதாரணமா ஒரு பர்ஸ பார்த்தா அதுக்குள்ள எவ்வளவு இருக்குன்னு கரெக்டா சொல்லுவான். அதான் உங்க சுருக்கு பைய பார்த்து சொல்லிருப்பான் இல்லடா? ஆமாக்கா, அதுல 2-3 காஞ்சு போன வெத்தலை, ஒரு துண்டு பீடி இருந்துச்சு. பீடியா? பாட்டி உன் சுருக்கு பையில எப்படி பீடி வந்துச்சு? அது எப்படியோ வந்துச்சு. இப்ப அதுவா முக்கியம்? இந்த திருட்டு பையில என் பணத்தை கொடுக்க சொல்லுங்க. முள்ளங்கி கண்ணா கொடுத்துருப்பா. சத்தியமா சொல்றேன் பாட்டி, நான் இந்த பைய எடுக்கவே இல்ல. இந்த கொள்ளு பாட்டி பொய் சொல்லுது. கொள்ளு பாட்டியா? ஓ, நம்மள பேசி பேசி கொல்றதுனால இதான் கொள்ளு பாட்டியா? இவன் இப்ப என்ன எப்படி கூப்பிடுறாங்கிறது தான் முக்கியமா? இன்னும் 2 நிமிஷத்துல இந்த திருட்டு பைய சுருக்கு பைய கொடுக்கல, அப்புறம் நான் கமிஷனருக்கு போன் பண்ணுவேன். 350 ரூபாய் திருடினதுக்கே போலீஸ் கமிஷனருக்கு ஃபோன் பண்ணுவீங்களா? அப்போ 3000 ரூபாய் தொலைச்சா என்ன பிரசிடென்ட்டுக்கே ஃபோன் பண்ணுவீங்க போல இருக்கு. இந்த திருட்டு பையலுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தீங்க, உங்க எல்லாரையும் ஜெயில போடுறதுக்கு தயங்க மாட்டேன். என் புருஷன் எனக்கு ஆசையா வாங்கி கொடுத்த சுருக்கு பையது, அது மட்டும் கிடைக்கல, அப்புறம் நான் கழுத்துல சுருக்கு மாட்டிக்கிட்டு செத்து போயிடுவேன். ஓ அப்படியா? ஒரு நிமிஷம் இரு. ஏய் நில்லு, எங்க போற? தூக்கு மாட்டிக்கிற கயிறு எடுத்துட்டு கரெக்டா வரேன். சொன்னாங்க. என் பணத்தையும் புடிங்கிட்டு என்ன சாகவும் சொல்றீங்களா? இந்த திருட்டு பைய வந்து ஹரிதாஸ் குடும்பத்தையே மாத்திட்டான். நிறுத்துங்க பாட்டி. இந்த சுருக்கு பை உன்னுடையதா? ஆமா, என்னோடதான். ஆமா, உங்ககிட்ட எப்படி கிடைச்சது? நான் காலேஜ்ல இருந்து வரும்போது உங்க வீட்டு வாசல்ல இந்த சுருக்கு பை கடந்தது. நம்ம காம்பவுண்ட்ல உங்களை தவிர வேற யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்களா, அத பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் மாலா. இந்த வீட்லயே இப்பெல்லாம் நீதான் விவரமானவங்களா இருக்க. பாட்டி, கொஞ்ச நேரம் முன்னாடி தான் இவன் திருடன்னு சொன்னீங்க. நீங்க எங்க போய் மறந்து வச்சுட்டு இந்த உத்தம மேல பழி போடுறீங்க? நான் பண்ணது தப்புதான். அதுக்காக இந்த திருட்டு பையல உத்தமன் சொல்லாத, அப்புறம் உண்மையான உத்தமனுக்கு வேல்யூ இல்லாம போயிடும். பாட்டி, நீங்க செஞ்ச தப்புக்கு முள்ளங்கி கிட்ட மன்னிப்பு கேளுங்க. என்னது? கேளு. நான் இவன் கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? பங்காரு, உன் பொண்ணு என்ன அவமானப்படுத்துறா. ஏய், மன்னிப்பெல்லாம் உனக்கு கேட்க வேண்டாம். நீங்க அவன்கிட்ட கொஞ்சம் அன்பா நடந்துக்கங்க. அவ்வளவுதானே? ம். ஏ ராசா, ஏ செல்லம். என் ராசா, என் செல்லம். ஐயோ, பாட்டி பல்சட்ட காணோம். பேசினா காத்து தான் வருது. என்ன ஏதோ சொல்றாங்க, ஒன்றும் புரியல. பாட்டி, எனக்கு தெரியும் இவங்க பல்செட்டை திருடினது நான் தான் சொல்றாங்க. அது எப்படி நீ கரெக்ட்டா சொல்ற? ஏன்னா உண்மையிலேயே இவங்க பல்செட்டை திருடினது நான் தான். இங்க பாரு. ஜனு சாப்பிடுறா ப்ளீஸ்டா. இப்ப பார். ஏய் அங்க பாரு அப்பாவை. ஏன மாதிரி வந்திருக்காரு. அடம் பிடிக்காம சாப்பிடுறா. சாப்பிட மாட்டேன் போ. ஏய், உங்க அப்பா மாதிரி இருடா. அவர் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாரு. ஏதாவது பிரச்சனைனா கூட சாப்பிடாம மட்டும் இருக்க மாட்டாரு. நல்லா திம்பாரு. ஓய், உலகமாக ஜோக்கா கேக்கேன்னு சிரிக்கிற என்ன? அண்ணி சொன்னாங்க, நான் சிரிச்சேன். சொன்னவங்க மேல கோவப்படாம என் மேல கோவப்படுற? ஏங்க ஏதாவது சொல்லி ஜனு சாப்பிட வைங்க. டோய், யானை மேல உட்காந்து சாப்பிடுறியா? உட்காந்துக்கோ. போலாமா? இப்போ அம்மா யானைய ஊட்ட சொல்லு. ஏங்க, நான் ஒன்னும் குண்டா இல்ல. நீங்க தான் சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா கொழுத்து போயிருக்கீங்க. இந்தாடா சாப்பிடு. வேணாம். டேய், முட்டி வலிக்குதுடா, சாப்பிடுறா. முன்ன பின்ன நடந்து முடியலடா. டேய் சாப்பிடுறா. யானை மேல சாப்பிட்டா கொட்டிடும். சாப்பிடாம இருக்கிறதுக்கு லாஜிக்கோட காரணம் சொல்றான் உன் பையன். ஏங்க, இதுக்கு தான் நம்ம வீட்லயே இருக்கலாம்னு சொன்னேன். உங்க வீட்டுக்கு வந்தா ஜன்னு சாப்பிடுறதே கிடையாது. எங்க வீட்டு சாப்பாட்டுல எந்த குறையும் இல்ல. நீ ஊட்டுறது தான் சரியில்லை. ஏய் வாடா முள்ளங்கி. முள்ளங்கியா? யார் அது? அது ஒரு பெரிய கதை, அப்புறம் சொல்றேன். பெரிய கதையா? அது என்னது? அக்கா, எதுக்காக அப்புறம் சொல்றேன்னு சொல்றீங்க? அங்கிள், நானு சந்தான கிருஷ்ணனோட பையன். சந்தான கிருஷ்ணனோட பையனா? இது என்ன புது கதை? புது கதை இல்ல அங்கிள், இதான் நிஜம். ஏங்க, எதுக்கு நீங்க மத்தவங்கள பத்தி கவலைப்படுறீங்க? ஜனு சாப்பிடல, அத பத்தி கவலைப்படுறீங்களா கொஞ்சம்? தம்பி சாப்பிட மாட்டேங்கிறானா? டேய் முள்ளங்கி, நீ ஜனு தம்பின்னு கூப்பிடாதடா. என் பொண்டாட்டி என்ன எப்படி முறைக்கிறா பார். நீங்க என்ன சொன்னாலும் நான் தம்பின்னு தான் கூப்பிடுவேன். சரி, நீ ஜனுவ தம்பின்னு கூப்பிடு. ஆனா என்ன வந்து அப்பான்னு கூப்பிடக்கூடாது. ஓகே?
குழஞ்சது போதும். ஜனு ஒழுங்கா சாப்பிடல, அதுக்கு ஏதாவது பண்ணுங்க. அதான விஷயம். நான் ஜனுவுக்கு சாப்பாடு விட்டுறேன், கொடுங்க. சும்மா கொடுங்க. அண்ணா 1 2 3 சொல்லுவேன், அதுக்குள்ள நீ சாப்பிடணும், சரியா? சரிண்ணா. 1 2 3. அப்படிதான் அப்படிதான் அண்ணி 1 2 3. அண்ணி, நீங்க செய்ய முடியாத விஷயத்த முள்ளங்கி எவ்வளவு ஈஸியா செஞ்சுதான் பாருங்க. பரவாயில்லையே, முள்ளங்கி சூப்பரா ஊட்டுறான். பேசாம முள்ளங்கி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடு. தினமும் நல்லா சாப்பாடு ஊட்டி விடுவான். டேய் தட்டுத்தாடா, இருங்க ஆண்டி, இன்னும் கொஞ்சம் ஊட்டுறேன். நீ ஒன்னும் ஊட்ட தேவையில்ல, குடு. எங்க போலாமா? என்ன ஏன் இப்படி அவசரப்படுற? ஆண்டி, எனக்கு ஜனுவு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆண்டி. கொஞ்ச நேரம் விளையாட விடுங்க ஆண்டி, போவாதீங்க ஆண்டி. முதல்ல உங்க அப்பா யாருன்னு தெரிஞ்சிட்டு வா, அப்புறம் ஜனுவோட விளையாடலாம். ஏங்க வாங்க போலாம். ஏய், இப்பதானே வந்தோம். போதும் போதும் இருந்ததெல்லாம், எந்திரிங்க போலாம். எழுந்திருங்க. வாடா ஜனு. பாய்ண்ணா. உன் கூட பிறந்த அண்ணனாடா, வா. முள்ளங்கி, டே முள்ளங்கி, இங்க வாடா. வா, இங்க உட்காரு. அந்த ஆண்டி சொன்னதை கேட்டு ஃபீல் பண்றியா? அவங்க பேட் ஆன்டிடா, அத பத்திலாம் கவலைப்படாத. அவங்க பேட் ஆண்டி இல்ல, அவங்க சொல்றது கரெக்ட் தான். அப்பா தான் என்னை இன்னும் வீட்டுக்குள்ளேயே சேர்த்துக்கலையே. என்னது இது இவ்ளோ டென்ஷன்? விரலையும் சேர்த்து கடிச்சிருங்க போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, டாக்டர் பார்த்தசாரதி டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 5 நிமிஷத்துல வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. அதான் இந்த டென்ஷன். என்னப்பா அதானே? நீங்க சரியானவரா இருந்தா உங்களுக்கு எதுக்காக இந்த டென்ஷன் வரணும்? பரீட்சை நாம எவ்வளவு நல்லா எழுதினாலும் ரிசல்ட் வரும்போது டென்ஷன் இருக்கும் பத்தியா, அதான் இது. அப்பா கவலைப்படாதீங்கப்பா, ரிசல்ட் நல்லபடியா வரும். ஐயோ, எல்லாரும் பேசுன டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க மோர குடிங்க முதல்ல, டென்ஷன் தானா குறையும். சந்தான கிருஷ்ணன், சந்தான கிருஷ்ணன், என்ன டென்ஷன்? டாக்டர், ரிசல்ட் வந்துருச்சா? என்னாச்சு சொல்லுங்களேன். ஏமா, இது என்ன பரீட்சை ரிசல்ட்ட சொல்லத்தானே வந்திருக்கம்மா? ஐயோ, சீக்கிரம் சொல்லுங்க டாக்டர் ப்ளீஸ். எதுக்கு இப்ப கையை உதறிட்டு இருக்கிற? ஐயோ, இப்ப நீங்க சீக்கிரம் சொல்லட்டா என் உடம்பே ஆடிடும். சொல்லுங்க. கவலைப்படாத, ரிசல்ட் உனக்கு சாதகமா தான் வந்திருக்கு. நல்ல ரிசல்ட் தான். அதான் நான் ஏற்கனவே கப்பு பப்புக்கு அப்பா ஆயிட்டேன் சார். அது அப்போ, இப்ப முள்ளைக்கு நீ தான் ஃபாதர். என்ன சொல்றீங்க? ஏமா, தமிழ்ல தானே சொல்ற. முள்ளைக்கு அப்பா, தந்தை இவர் தான். ஆமாமா, அளவண்டி நீ இல்ல, அப்பா தான் சார். ஏப்ரல் 1 எல்லாம் போயிடுச்சு, நீங்க என்ன ஃபூல் பண்ண முடியாது. நான் ஏன் உன்னை ஃபூல் பண்ண போறேன்? இந்த ரிப்போர்ட் சொல்லுது, பையன் உன் பையன். என்னத்த ரிப்போர்ட் சொல்லுது? சந்தான கிருஷ்ணன். கீசி போட்டேனே. ஏப்பா, 1 ரூபா வேஸ்ட் பண்ணிட்டியப்பா. ஏயா, ஜெராக்ஸ் காப்பி ஏதானே உங்ககிட்ட கொடுப்போம், ஒரிஜினல் எப்படி உங்ககிட்ட கொடுப்போம்? டேய் சந்தானம், ஆமா உனக்கு என்னடா மரியாதை? உன்னோட தன்மானத்தை கிழிச்சு போட்டுட்டு பேப்பரை கிழிச்சு போட்டுட்டு சந்தோஷப்படுறீங்க. எவ்வளவு ஏமாத்துக்காரன், அயோக்கிய பாவி, ராஸ்கல், சீட்டிங். கமச். நீ ரொம்ப எக்ஸைட் ஆற. தயவு செஞ்சு கதவை மூடிட்டு ஆயிடு. நீ எதை செஞ்சாலும் தெரியாம பாத்துக்கோ. அம்மா, உன் புருஷமா?
முள்ளங்கி ராஜா உனக்கு அப்பா கிடைச்சாச்சுடா. சார் காப்பாத்துங்க சார். என்னையா சந்தானம், நீ பண்ண தப்பு அம்பலமாயிடுச்சு போல இருக்குது. ஐயோ இல்லைண்ணா, ஏதோ சதிண்ணா அது. இது சதி இல்ல, முள்ளங்கியோட அம்மாவுக்கு நீ தான் பதி. அப்படி போடாது. யோ என்னையா மூஞ்சி இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்களாம் நம்பிடுவோம் பாத்தியா? இந்த பார், அந்த பையன் பொய் சொல்லுங்கிறது எனக்கு அன்னைக்கே தெரிஞ்சு போச்சு. நீ தான் உண்மையை மறைக்கிற. பாவம், இப்பதான் அந்த பையனை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா திருப்பி. உங்களுக்கு எனக்கு ஒரு 20-25 வருஷமா தெரியும். ஆனா அவனை ஒரு வாரமா தான் தெரியும். அவனை நம்புறேன்னு சொல்லிட்டு என்ன நம்ப மாட்டேன்றீங்களா? ரொம்ப அநியாயமா இருக்கேன்னா. எத்தனை வருஷமா தெரியுங்கிறது முக்கியம் இல்ல, இங்க நடக்கிற விஷயங்கள உண்மை என்னங்கிறதா முக்கியம். ஐயோ அதான் நான் பாக்குறேன். அவன் அந்த பையன் அவன் ஒரு அப்பாவை மட்டுமா தேடுறான், ஒரு நல்ல இனிஷியல் தேடுறான். சோ அவனுக்கு இப்போ ஒரு நல்ல இனிஷியல் சுமாரான ஒரு அப்பா கிடைச்சு. தாத்தா இப்ப நான் எஸ் முள்ளங்கி கரெக்டா? ஏய் இப்ப மட்டும் இல்லடா, எப்பவுமே நீ எஸ் முள்ளங்கி, சந்தான கிருஷ்ணன் புள்ள முள்ளங்கி. அப்படி சொல்லாதீங்கண்ணா, என் காமாட்சி காதுல விழுந்துற போகுது. இப்படி சொன்னா காமாட்சி காதுல விழுமா? சந்தான கிருஷ்ணன் புள்ள முள்ளங்கி. போச்சு போச்சு போச்சு. இப்ப காமாட்சி என்ன கண்ட தூரமா வெட்டி போட்டுற போறா. அண்ணா அண்ணா ப்ளீஸ் அண்ணா, அந்த ஒரிஜினல் டிஎன்ஏ சர்டிபிகேட்டை எனக்கு வாங்கி கொடுத்துருங்களேன். இவன் லேசுப்பட்டவன் இல்லை, கொண்டு கொடுத்த உடனே ரிப்போர்ட்டை கிழிச்சு போட்டான். என்ன ஆச்சுன்னா இவன் கொடுத்த ஜெராக்ஸ் ஒரிஜினலா ஒளிச்சு வச்சிருந்தான். ஃப்ராடு பையனா? ஃப்ராடு பையன் இல்லையா, அவன் தான் காடு பையன். ஐயா டேய் முள்ளங்கி, உங்க அப்பனை பத்தி ஒரு வாரத்திலே நீ புரிஞ்சுக்கிட்டியே. டிஎன்ஏல சொல்லுது இவன் ரத்தம் தான் உடம்புல ஓடுதுன்னு. இவன் மூளை விட உன் மூளை ரொம்ப ஷார்ப்புப்பா. ஏன் எதிர்க்க அவனை போடாதீங்க சார், வயிறு எரியுது. சந்தானம், உன் தலையெழுத்து அந்த ரிப்போர்ட் நிர்ணயம் பண்ணியாச்சு. கஷ்டமோ நஷ்டமோ இவனை பிள்ளையா ஏத்துக்கத்தான் வேணும். வைத்திக சாஸ்திரம் பொய்யாகலாம், ஆனா வைத்திய சாஸ்திரம் பொய்யாகாது. ஈஸ்வரசன். அப்படி போடு பாச்சாதி. சந்தானம், இந்த பாரு, உன் குடும்பத்துல ஒரு சாம்பிள் கூட இல்லாத அளவுக்கு மூளை இந்த பையன்கிட்ட இருக்குது. எதிர்காலத்துல உன் பப்பும் கப்பும் உன்னை காப்பாத்துவாங்க தெரியல, ஆனா அந்த முள்ளங்கி கண்டிப்பா உன்னை காப்பாத்துவான். இவன் காப்பாத்துறது இருக்கட்டும், இப்ப நான் வீட்டுக்கு போனா காமாட்சி கிட்ட என்ன யாரு காப்பாத்துவாங்க? உன்னை யாருமே காப்பாற்ற முடியாது. என் வெங்கடேசன் கிட்ட கூட வேண்டிக்க போறேன் உன்னை காப்பாற்ற கூடாதுன்னு. ஏன்னா படுபாவி, நீ 12 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண தப்பு கூட பெருசு இல்லையா? ஒரு வாரமா பண்றிய ஒரு தப்பு, இவன் புள்ள இல்லைன்னு உதறி தள்ளுறியே, அந்த பாவத்துக்கு நீ கொஞ்சம் சம்பளம் வாங்கி ஆகணும். உனக்கு சந்தான கிருஷ்ணன் பேர் வச்சதுனாலதான் வெளியில உனக்கு சந்தான பாக்கியம் இருக்கு. சட்டத்துல கூட சொல்லிருக்குண்ணா, 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்னு. அதே தான் நானும் சொல்றேன். இந்த பையன் நிரபராதி, அவன் தண்டிக்கப்படக்கூடாது. இவனை உன் பிள்ளையா ஏத்துக்க. அவனை என் பிள்ளையா ஏத்துக்கிட்டா காமாட்சி என்ன புருஷனை ஏத்துக்க மாட்டான்ல. அதை பத்தி எங்களுக்கெல்லாம் டோன்ட் கேர். ஏய், அவன் எவ்வளவு தரம் உன்னை பாசமா அப்பா அப்பான்னு கூப்பிடுறான், நீ ஒரு தரமாவது அன்பா அவனை மகனேன்னு கூப்பிடுறியா? ஐயோ, அப்படி நடைமுறை வாழ்க்கையில யாருமே மகனேன்னு கூப்பிட மாட்டாங்க. நீ கூப்பிட மாட்டேன், உன் நெஞ்சில ஃபீலிங்கே கிடையாது. உனக்கு நெஞ்சு. ஏ தம்பி, நான் அவனை ஒரு தரம் அப்பான்னு கூப்பிட சொல்றேன், நீ ஒரு தரம் மகனேன்னு கூப்பிடுப்பா ப்ளீஸ். ஏ அப்பான்னு கூப்பிடு. அப்பா அப்பா. ஏய், அப்பா அண்ணா ஒப்பாரியா வைக்க சொன்னாங்க, ஒரு அன்பா மகனேன்னு சொல்லு. என்னப்பா இது, குழந்தை எவ்வளவு உருக்குமா சொல்லுது, ஏன் இப்படி வேண்டாம் வெறுப்பா பேசுறான்? அவனையும் பக்கத்துல இதே மாதிரி அவங்க அம்மா கிட்ட நீ தள்ளி நின்னுந்தீன்னா இப்படி ஆயிருக்குமா? போங்க. அப்பா சொல்றேன். ஏ என்ன மறுபடியும் ஒப்பாரி வைக்கிற நீ? அவன் அப்பா அண்ணா மகனேன்னு சொல்லியா? சொல்றான். என்னது சொல்றா? மகனேன்னு சொல்லியா? இவன் தாய் மூலமா நீ பெத்ததான நாயா? ஏன் ஊழையிடுற? அன்பா சொல்ல மாட்டியா? அன்பா சொல்ல. மகனே மகனே மகனே. என்னடா எல்லாத்தையுமே ஒரே மாதிரி சொல்ற? கம்மி பண்ணு மகனே மகனே மகனே. ஹைட்டியா கம்மி பண்ண சொல்றேன், குரல கம்மி பண்ண சொன்னியா? மகனே ஏத்து மகனே மகனே. பக்கத்து தெருவுல இருந்து 5-6 குழந்தைங்க வந்துட போகுது. இவனும் சரிப்பட்டு வரமாட்டான் போல இருக்குது. நான் என்ன பண்றேன், நான் இன்னொரு தடவை இன்னொரு ரிஹர்சல் பாப்போமா?